குடியாத்தம் அடுத்த தங்கம் நகரில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோவில் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தங்கம் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் சித்திரை மாதத்தை முன்னிட்டு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி அதிவிமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக தாய் வீட்டி சீதனமாக பழ வகைகள், பட்டு புடவைகள் உள்ளிட்ட சீர்வரிசை தட்டுக்கள் கொண்டு வரப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் யாகம் அமைத்து சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர் ஆகியோர்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி மேளதாளங்கள் முழங்க நடைபெற்றது. பின்னர் தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்களுக்கு மாங்கல்ய பொருட்கள் கொண்ட பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவில் சார்பில் 2000 நபர்களுக்கு திருமண விருந்து அளிக்கப்பட்டது. இதனை கம்பன் கழக தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான பூபதி அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். இதற்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகிகள் சீனிவாசன், ராஜசேகரன், ராஜேந்திர ஆச்சாரி, இளங்கோவன் உள்ளிட்ட செய்தனர்.